ரஜினி அவர்களை திமுக மிரட்டி தான் அரசியலுக்கு வர விடாம தடுத்தாங்களா? எங்க தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் எதுக்கு வரலன்னு சொல்ற காரணத்தை அவர் அதாவது வரலன்னா அவர் அப்படியே போயிருப்பாரு. ஏன் வரலன்னு சொல்லி தைரியமா பிரஸ்ஸை கூப்பிட்டு சொன்னார். கொரோனானால நான் வரல, என் மேல பழி சுமத்திட்டு போறாங்க, அதை பத்தி எனக்கு கவலை இல்லை, அதனால நான் வரல அப்படின்னு சொல்லி தெளிவா சொல்லிட்டாரு. ஓப்பனா சொன்னார், கொரோனா டைம் இருக்கு, ஸ்ப்ரெட் ஆகுறதுனால மக்களுக்கு பாதிப்புகள் ஏற்படும். அதாவது இப்போ நீங்க பார்த்துருப்பீங்க, தவக்கையிலன்னு சொன்னாங்க, தவக்கையில கூட்டத்தை கூப்பிட்டு எத்தனை பேர் இறந்து போனாங்கன்னு தெரியும். அந்த மாதிரி ஒரு நிலைமை மக்களுக்கு வரக்கூடாது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக அவர் சொன்னார். அவர் சொன்ன விஷயம் பொய்யா இருந்தா அதாவது போன எலெக்ஷன் 2021 தேர்தல் முடிஞ்சோடனே தேர்தல் கமிஷன் உச்சநீதிமன்றம் என்ன சொன்னுச்சு? தமிழகத்தில் கொரோனா இரண்டாவது அலை பரவலுக்கு தேர்தல் ஆணையமே காரணம் என சென்னை உயர்நீதிமன்றம் பகிரங்கமாக குற்றம் சாட்டியுள்ளது. இரண்டாவது கொரோனா பரவலுக்கு காரணம் முழுக்க தேர்தலில் நீங்க சரியான அணுகுமுறை செய்யல, சரியா நீங்க இந்த கொரோனாக்கான எந்த ஒரு இதையும் பண்ணாதனாலதான் கொரோனா ஸ்ப்ரெட் ஆச்சுன்னு சொல்லி எல்லா கட்சிக்காரங்க மேலதான் பழிய சுமத்தினாங்க. நாளைக்கு எங்க தலைவர் வந்திருந்தாலும் அந்த இதுதான் வந்திருக்கும். ஏற்கனவே அவருக்கு உடல்நிலை சரியில்லாதவர், அதனால அவரோட உயிர் போனா அப்பவும் அவர் சொன்னார், என்னோட உயிர் போனாலும் என்னை நம்பி வந்திருக்கவங்க பலிகடா ஆகக்கூடாது.